வெல்கம் டு மினிட்ஸ் வித் மனவாளன். விஷுவல் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஹவு டு அவாய்ட் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ். சார் டெய்லி தான் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, அது வந்து ஃபைனான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட். யூஸ்வலாக நமக்கு வந்து ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் அதிகமாக இருக்க சான்சஸே கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் 2 occasions. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பட்ஜெட்டிங் போட்டு நம்மளுடைய இன்கம் என்ன இருக்கோ அதுக்குள்ள எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பட்ஜெட்டிங் வந்து எங்கள் ஃபாதர் போட்டிருக்காங்க, அவங்க வந்து எல்லா கையில் எழுதி பைசா வீசு கூட்டி 1 ரூபீயில் ரவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது நான் வந்து மென்டலி பட்ஜெட்டை போட்டு அதை ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸில் ரவுண்ட் அப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய கிட்ஸு அதே பட்ஜெட்டிங்கை மென்டலாக பண்ணிகிட்ருக்காங்க, மேபி 10,000 ரவுண்ட் அப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பட்ஜெட்டிங் எப்போவுமே நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்மளுடைய இன்கம் எவ்வளவு, ஏர்னிங் கெப்பாசிட்டி எவ்வளவு, அதுக்குள்ள எக்ஸ்பென்சஸை நம்ம மீட் அவுட் பண்ணுறோம். அதை தவிர நமக்கு அதில் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் வந்ததுன்னா இட் இஸ் பியூர் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ். நமக்கு வர இன்கத்துக்கு மேலே நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிகிட்ருக்கோம், அகலக்கால் வைக்கிறதும்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது தப்பாக நம்ம அதை பண்ணியிருந்தாலையோ, ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்குறதுக்கும் இருக்குது, லக்ஸரி ப்ரைஸஸும் இருக்குது. சப்போஸ் இப்போ ஓன் அ கார், ஒரு 1 lakh rupeesக்கு ஓல்டு கார் வாங்கி காருன்னு சொல்லி ஓட்டிகிட்ருக்கலாம். இல்லைன்னா 4 கோடிக்கு ஒரு லக்ஸரி கார் வாங்கி அதையும் என்ஜாய் பண்ணலாம். என்னுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு காரை வாங்கி ஓட்டிக்குவேன். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே பட்ஜெட்டிங்கில் நம்ம ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் வராதபடி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இதையும் மீறி நமக்கு வந்து 2 occasionல வரலாம். ஒன் இஸ் ஆன் மை டெத் ஆஃப் த ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அடுத்தது ஹெல்த் அஃபெக்டட் ஃபார் எனி மெம்பர் இன் த ஃபேமிலி. அப்போ இந்த 2 occasions தான் நம்ம வந்து அந்த க்ரைசிஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டோன்னா மீதி எல்லாம் வந்து பட்ஜெட்டிங்கை ப்ராப்பராக பண்ணாலே நமக்கு சரியாக போயிடும், க்ரைசிஸ்குள்ளே போகாமல் நம்ம இருப்போம். அப்போது டெத்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு லைஃப் இன்சூரன்ஸை நம்ம பாலிசிஸ் எடுக்கணும். அப்போது அந்த டெத்துக்குன்னா எவ்வளோ லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுன்றதை முதல்ல நம்ம பார்ப்போம். நான் ஒரு ஏர்னிங் மெம்பர் 35 years 50,000 rupees ஏர்ன் பண்ணுறேன். ஸோ ஒரு 50,000 rupees ஏர்ன் பண்ணால் சப்போஸ் எனி அன்டுவர்ட் இன்சிடென்ட் ஹேப்பன்ஸ் டு மீ, என் ஃபேமிலி வந்து போத் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் அண்ட் எமோஷனல் க்ரைசிஸை சேம் டைம் ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்படி செதறி போயிடும். ஹோல் ஜென்ரேஷன் அவங்க கஷ்டப்படுவாங்க. எமோஷனல் க்ரைசிஸ் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, இட் இஸ் அ ஃபேட் which they have to come out slowly in their own way. பட் எமோஷனல் க்ரைசிஸை தவிர ஃபைனான்ஷியல் க்ரைசிஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் பை மேக்கிங் ப்ராப்பர் இன்சூரன்ஸ். இப்போ நான் எவ்வளோக்கு இன்சூர் பண்ணுறது, எப்போயுமே நம்ம என்ன ஏர்ன் பண்ணுறோமோ அதுக்கு மேலே அந்த ஏர்னிங்ஸ் வர மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நம்ம எடுக்கணும். அதை அந்த வர இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதுலேருந்து வர வட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுடைய மந்த்லி ஏர்னிங்ஸ். நான் இப்போ ஒரு 50,000 rupees ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு டேர்ம் பாலிசி எடுக்கணும் ஃபார் 1 crore. ஸோ 1 crore டேர்ம் பாலிசிஸ் எடுக்கிறது சார் அவ்வளோ பெரிய ப்ரீமியம் கட்ட முடியுமானா பெரிய ப்ரீமியம் கிடையாது டேர்ம் பாலிசியில். சேவிங்ஸில் லிங்க்டு பாலிசிஸ் நீங்கள் எது போனாலுமே நீங்கள் ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் இன்சூரன்ஸ் கிடைக்கும், நிறைய அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கும், ப்ரீமியம்ஸ் ஆல்சோ இப்படி தேர், அது நம்மளால் பேர் பண்ணுறது அடுத்தது, அது அவங்களுடைய ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஆனால் பேசிக்காக நம்ம இருக்க வேண்டியது ஒரு டேர்ம் பாலிசி. அப்போ ஒரு 1 crore இன்சூர் பண்ணியிருந்தாங்கன்னா சம்திங் அன்டுவர்ட் ஹேப்பன்ஸ், இந்த 1 crore வந்து நமக்கு கிடைக்கும் ஃபேமிலிக்கு. அந்த ஃபேமிலி அதை வந்து ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணால் அட்லீஸ்ட் அந்த 1 crore 7 lakhs rupees per year கிடைக்கும். 7% வச்சுக்கிட்டா கூட ஒரு 60,000 rupees per month கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஏர்ன் பண்ணி அந்த ஏர்னிங் மெம்பர் வந்து 50,000 rupees per month ஏர்ன் பண்ணார். இப்போது ஒரு 60,000 rupees கிடைக்குன்னா அட்லீஸ்ட் அவர் இல்லைனா கூட அந்த லாஸை பேக் பண்ணுற ஃபைனான்ஷியலில் வந்து ஒரு இன்னொரு 10,000 கூட கிடைக்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும். கொஞ்சம் அந்த ஃபேமிலி வந்து செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் பாலிசியில் உங்கள் டெத்தை ஒரு குட் அமௌண்ட்டுக்கு கவர் பண்ணிக்கோங்க. செகண்ட் இஸ் த ஹெல்த்துன்றது இந்த ஃபேமிலியில் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போக போகிறோம், அட்மிட் பண்ண போகிறோம், சப்போஸ் ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா 3 to 4 lakhs rupees நமக்கு மினிமம் வேண்டியது இருக்கும் நல்ல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட். அதனால் நம்ம மினிமம் ஒரு 5 lakhs rupees இந்த ஃபேமிலி பாலிசி எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 kids எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பாலிசி. அதுக்கு ப்ரீமியம் வந்து ஒரு 1,500 ரூபா போல இருக்கும். அப்போ டெத்து கவரேஜுக்கு ப்ரீமியம் வந்து டேர்ம் பாலிசியில் ஒரு 1,000 rupees தான் இருக்கும். 1 crore for 35 years இருக்குன்னா 1,000 rupees per month.
அது ஒரு 1000 ரூபா, இது ஒரு 1500 ரூபா, ஒரு 2500 ரூபா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா நம்ம டெத் கிரைசிஸையும் மேனேஜ் பண்ணிடலாம், அண்டு ஹெல்த்னால நடக்கிற ஃபைனான்ஷியல் கிரைசிஸையும் மேனேஜ் பண்ணலாம். அப்போ 50,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறவங்க ஒரு 5% ஆஃப் த இன்கம்மை இந்த 2 பாலிசி ப்ரீமியத்துலேயே நம்ம பே பண்ணிட்டோம்னா நம்ம கம்ஃபர்டபுளாக அந்த டைமில் வந்து எமோஷனல் கிரைசிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நான் சொல்கிறது ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் பார்ட் ஆஃப் இட் வெல் மேனேஜ் பண்ணிடலாம். அவரே 1 lakh ருபீஸ்னால் ப்ரீமியம் அதனால கூட போகிறதில்ல. அப்போ அவருக்கு வந்து 2.5% ஆஃப் த இன்கம் தான் ப்ரீமியமாக பே போகுது. அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படியாவது பண்ணிவிட்டு உங்கள் டெத்தை வந்து உங்கள் ஏர்னிங் கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கு மேலே வர மாதிரி டேர்ம் பாலிசியில் போடுங்க. ஹெல்த்துக்கு இந்த ஹோல் ஃபேமிலியை கவர் பண்ணி மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs, ஒரு 5 years கழிச்சு அதை 10 lakhs ஆக்குங்க, 15 lakhs ஆக்குங்க. இந்த 2 கிரைசிஸ் இல்லாமல், உங்கள் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் இல்லாமல் மற்றது நீங்கள் பட்ஜெட்டிங்குள்ளே என்ன பண்ண முடியுமோ உங்கள் பிளானிங், உங்கள் இன்கம், உங்கள் எக்ஸ்பென்சஸை மேட்ச் பண்ணி போட்டு உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக வாழ்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். பாய் ஃப்ரம் மினிட்ஸ் இது மனவன்.